Hi students, welcome to Master Learning App. Master Learning Appலேருந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு நம்ம மேக்ஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 97% கொஸ்டின் நீங்கள் கொடுத்ததுலேருந்து வந்துடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நாங்களும் ரொம்ப ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் என்ன, நமக்கு செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் கொஸ்டின்ஸ் தான், மேக்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் கொஸ்டின்ஸ் அதான் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு யூனிட் 7, 8, 9, 10, 11 and 12 which means அந்த entire volume 2 ஃபுல்லாகவே நமக்கு இருக்குது. இதில் ஒரு சில சாப்டர்ஸில் நமக்கு என்ன டெலீட்டட் போர்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ அது எல்லாம் ஓவரால் கோத்ரோ பண்ணி உங்களுக்கு 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் வந்து எதுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் 7, 8, 9, 10, 11 and 12 இருக்குல்ல, இந்த 6 சாப்டர்ஸ்க்கும் புக் பேக்கில் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 1 வேர்ட்ஸ் எல்லாமே எதுவுமே நீங்கள் என்ன நெக்லெக்ட் பண்ணாமல் எல்லாமே என்னென்ன தரவாக பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாலே 20க்கு 12 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கரெக்டாக அட்டென்ட் பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிற 8 கொஸ்டின்ஸ், அந்த 8 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ், தென் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ், நோட்ஸ், தென் என்னென்னா ப்ராப்ளம் வைஸாகவும் அவங்க கேட்பாங்க. ஸோ எல்லாமே என்ன பண்ணணும், இன்டெக்ஸ்ட் வைஸாக நீங்கள் என்ன பண்ணணும், ஓவரால் நீங்கள் கோத்ரோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த 8மே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஈஸியாக கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலான்னா 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக எது இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு சாப்டர் 7ல் இருக்கிற 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாப்டர் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர். ஸோ யாருமே இதை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே படிங்க, ஈஸியாக ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.1 மேட்ரிசஸ். இதில் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்க 16th தென் 17ல் ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 15th சம், 20ல் ஃபர்ஸ்ட் பார்ட், தென் செகண்ட் பார்ட், தென் 23rd சம், தென் எக்ஸாம்பிள் 7.12. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸசைஸில் இருக்க 13th சம், 17ல் செகண்ட் பார்ட், தென் 19, எக்ஸாம்பிள் 7.13. இது எல்லாமே எக்ஸசைஸ் 7.1 அண்டரில் வரக்கூடியது. தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.2 என்னன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட்ஸ், தென் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ இதில் நமக்கு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம், 6th சம், தென் 15ல் இருந்து 19 வரைக்கும் 15, 16, 17, 18, 19, தென் 21 இந்த சம். தென் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 7.16, 7.17, 7.18, தென் 7.21 இவ்வளோமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். தென் 3 மார்க்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸில் இருக்கிற செகண்ட் சம், 5th சம், 9th சம், தென் எக்ஸாம்பிள் 7.20, 7.22. தென் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸசைஸில் இருக்க 3rd சம், 4th சம், 8th சம், தென் 10ல் இருந்து 14 which means 10, 11, 12, 13, 14. தென் எக்ஸாம்பிள் 7.15, தென் 7.19 இவ்வளோமே எக்ஸசைஸ் 7.2 அண்டரில் வர இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.3ல் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர் தியரம் டு டிட்டர்மினன்ட்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா சம்முமே நீங்கள் என்னென்ன படிக்க வேண்டியதா, எல்லாமே உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த என்டையர் எக்ஸசைஸ் ஃபுல்லாக படிக்கணும். 6 சம் இருக்கு இல்லையா, 1 to 6 அந்த ஃபுல் சம் பார்த்துக்கோங்க. தென் எக்ஸாம்பிள் நமக்கு 3 எக்ஸாம்பிள் தான் இருக்குது அதில் 7.24, 7.25, 7.26. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து யாருமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே படிச்சிருங்க. தென் எக்ஸசைஸ் 7.4 பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ இதில் நமக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தென் 3ல் செகண்ட் பார்ட் அண்ட் 3rd பார்ட். தென் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் 7.32, 7.33, 7.34. தென் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 4th செகண்ட் பார்ட், தென் 5th கொஸ்டின், தென் 6th கொஸ்டின். எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் அந்த 7.30, தென் 7.31.
இவ்வளோதான் என்னென்னா நமக்கு சாப்டர் 7 அண்டரில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 8 வெக்டார் அல்ஜிப்ரா. ஸோ இந்த சாப்டரில் நமக்கு டெலீட்டட் போர்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் 8.1 என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஆஃப் வெக்டார்ஸ். ஸோ இதில் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்க 7th தென் 10th இந்த 2 சம். தென் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், 4th சம், 5th சம், 8th சம் அண்ட் 9th சம். தென் என்னென்னா எக்ஸாம்பிள் 8.3. தென் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸில் இருக்கிற 6th சம், 11th சம் அண்ட் 12th சம். தென் என்னென்னா தியரம் 8.3. 8.3 என்னென்னு பார்த்தீங்கன்னா the medians of a triangle are concurrent. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள். தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 8.2. 8.2 என்னென்னா ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ். தென் நமக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், third sum, 5th sum and 8th sum. Then example 8.4, 8.5 and 8.6. Then next 3 marks பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 4th sum, 6th sum, 7th sum, 11th sum, 12th sum, 13th sum and 17th sum. Then example 8.7 and 8.9 which means 8.7, 8.8 then 8.9. Then 5 marks பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 9th and 10th sum. Then example 8.10. இவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.3. 8.3 என்னென்னா ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ இதில் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற செகண்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் பார்ட், தென் 4th சம்மில் செகண்ட் பார்ட், தென் 8th சம். எக்ஸாம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 8.11 இருந்து 8.16 வரைக்கும் பார்க்கணும். தென் எக்ஸாம்பிள் 8.80. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 5th சம், 7th சம், 12th sum and 13th sum. Then example 8.70, 8.90. Then 5 marks பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 10th sum and 14th sum. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.4 என்னன்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் ப்ராடக்ட். ஸோ இந்த எக்ஸசைஸில் எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்கிப் பண்ண முடியாது, எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட்லேருந்து 5th sum வரைக்கும் பார்க்கணும். தென் எக்ஸாம்பிள் 8.20 இருந்து 8.26 வரைக்கும் பார்க்கணும். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிமைனிங் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராப்ளம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓவரால் இதெல்லாம் என்னென்னா 8th சம்மில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க். தென் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் 9 டிஃபரன்ஷியல் கால்குலஸ் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி. ஸோ இந்த சாப்டர் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாப்டர். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும். ஸோ இந்த சாப்டர் நீங்கள் மஸ்ட்டாக படித்தே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 9.1 என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்க 22 and 23 இந்த 2 சம். தென் எக்ஸாம்பிள் 9.1, 9.3 and 9.6. தென் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்க 16th சம். தென் எக்ஸாம்பிள் 9.4. தென் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 9.5. இவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 9.2 தியரம்ஸ் ஆன் லிமிட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்டு சம், 6th சம் அண்ட் 9th சம். தென் எக்ஸாம்பிள் வந்து 9.7 இருந்து 9.20 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டியது குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ஸோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 4th சம், 5th சம், 7th சம், 8th சம், 10th sum, 11th sum, 12th sum, 13th sum, 14th sum and 15th sum. Then theorem 9.4. இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க். Then exercise 9.3 என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா infinite limits and limits at infinity. ஸோ இதில் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 3rd, 4th and 5th sum. Then example வந்து 9.23 and 9.24. Then 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 8th செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட், தென் 10th சம். தென் எக்ஸாம்பிள் வந்து 9.27. தென் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9.26. இவ்வளோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 9.4. ஸோ 9.4 என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பெஷல் ட்ரிக்னாமெட்ரிக்கல் லிமிட்ஸ். ஸோ இதில் என்னென்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 15th சம். Then example 9.30, 9.32, 9.33.
தென் நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 5th sum, 6th sum, 8th sum, 10th sum, 12th sum, 16th sum and 17th sum. Then example 9.35. Then next 5 மார்க் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 11th sum, then 22ல இருந்து 28 வரை இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே. Then example பொறுத்த வரைக்கும் example 9.31 and 9.34 இதெல்லாமே important. Then next exercise 9.5 என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா continuity. ஸோ இதில் வந்து 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம், தென் செகண்டில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், தேர்ட் பார்ட், 7th பார்ட் அண்ட் 9th பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 6th சம் அண்ட் 7th சம். தென் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 9th சம், 10th சம், 11th செகண்ட் பார்ட், தென் 12, 13, 14 இதெல்லாமே என்னென்னா ஓவரால் இந்த சாப்டர்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க். தென் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கேல்குலஸ். இதுவுமே என்னென்னா உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு பேசிக் சாப்டர் தான். பேசிக் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும், ஹையர் ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். மேக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் இது. ஸோ இதிலே நமக்கு டெலீட்டட் போர்ஷன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 10.1 என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் டெரிவேட்டிவ், தென் டிஃபரன்ஷியபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி. ஸோ இதில் நமக்கு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டில் தேர்ட் பார்ட், தென் தேர்டில் தேர்ட் பார்ட், தென் 6th சம். தென் எக்ஸாம்பிள் வந்து 10.1 அண்ட் 10.2 இவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட். தென் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற செகண்ட் சம்மில் செகண்ட் பார்ட், தென் தேர்ட் ஒனில் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் ஃபோர்த் ஒனில் ஃபர்ஸ்ட் பார்ட் இவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 10.2 என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ். ஸோ இதில் என்னென்னா நமக்கு 2 மார்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 மார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 7th sum, 8th sum, 9th sum, 10th sum, 11th sum, 12th sum, then 14th sum, 15th sum, 16th sum, 17th sum and 18th sum. Then when example 10.7. Then next exercise 10.3 என்னன்னு பார்த்தீங்கன்னா examples on chain rule. ஸோ இதில் என்னென்னா நமக்கு 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம், தென் எக்ஸாம்பிள் 10.9, 10.10, 10.11, 10.14 and 10.15. Then 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 6th sum, 9th sum, 13th sum, 14th sum, 15th sum, 18th sum, then 25ல இருந்து 30 வரை இருக்கிற சம்ஸ். தென் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 10.12, 10.13 and 10.16 இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 10.4. ஸோ இதில் என்னென்னா நமக்கு இம்ப்ளிக் டிஃப்ரென்ஷியேஷன் வருது, தென் லாகரிதமிக் டிஃப்ரென்ஷியேஷன், தென் சப்ஸ்டியூஷன் மெத்தட், ஹை ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் இவ்வளோ டாபிக்ஸ் வந்து கவர் ஆகி வருது. ஸோ இதில் என்னென்னா நமக்கு 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம், தென் எக்ஸாம்பிள் 10.17, 10.18, 10.20, 10.21, 10.26, 10.27 and 10.33. Then 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற தேர்டு சம், ஃபோர்த்து சம், ஃபிஃப்த்து சம் அண்ட் 6th சம், தென் என்னென்னா 15, 17 and 18 இவ்வளோ. தென் எக்ஸாம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் 10.25, 10.28, 10.29, 10.30, 10.31, 10.32, then 10.35, 10.36 இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். தென் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 21, 22, தென் 24ல இருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய சம்ஸ். தென் எக்ஸாம்பிள் 10.34 இதெல்லாமே என்னென்னா ஓவரால் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின். தென் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 11 இன்டெக்ரல் கேல்குலஸ். இதுவுமே ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிற இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான் இது. ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா எக்ஸசைஸ் 11.1 இது என்னெல்லாம் டாபிக்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன், தென் நியூட்டன் லைப்னிட்ஸ் இன்டெக்ரல், தென் பேசிக் ரூல்ஸ் ஆஃப் இன்டெக்ரேஷன். ஸோ இந்த டாப்பிக்கில் நமக்கு 2 மார்க்ஸ் தான் மெயினாக வந்து கேட்பாங்க. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம்மில் தேர்ட் பார்ட், தென் செகண்ட் சம்மில் செகண்ட் பார்ட், தென் தேர்ட் சம்மில் செகண்ட் பார்ட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து எக்ஸசைஸ் 11.2 என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் இன்டெக்ரல் f ஆஃப் ax plus b into dx. ஸோ இந்த டைப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ
இதுவுமே என்னென்னா நமக்கு 2 மார்க்ஸ் தான் இங்கேயுமே இம்பார்ட்டன்ட். ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு அந்த எக்ஸசைஸில் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட்டு சம்மில் செகண்ட் பார்ட், தென் என்னென்னா தேர்டு சம் அண்ட் ஃபிஃப்த்து சம். தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 11.3 இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல். ஸோ இதில் நமக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 11.8, தென் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 5th and 6th சம், தென் எக்ஸாம்பிள் 11.9 இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 11.4. 11.4 என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் என்னென்னா நமக்கு 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இருக்குது. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற செகண்ட் சம், தென் என்னென்னா எக்ஸாம்பிள் 11.10. தென் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 4th and 5th சம் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் என்னென்னா எக்ஸசைஸ் 11.5 இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் இன்டெக்ரேஷன். இங்கே வந்து நம்ம வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து இன்டெக்ரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த டாப்பிக்கில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற செகண்ட் சம், 8th சம் அண்ட் 13th சம். தென் என்னென்னா எக்ஸாம்பிள் 11.26. தென் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 7th சம், 10th சம், 16th சம் அண்ட் 17th சம். தென் எக்ஸாம்பிள்ஸ் வந்து 11.19, 11.27, 11.28, 11.29ல ஃபர்ஸ்ட் பார்ட். தென் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 14th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 11.6 என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் ஆர் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் நமக்கு 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற செகண்ட் சம், தேர்ட் சம், 4th சம், 5th சம், 6th சம் அண்ட் 9th சம். தென் எக்ஸாம்பிள் 11.31ல ஃபர்ஸ்ட் பார்ட். தென் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 10th சம், 11th சம் அண்ட் 14th சம். தென் எக்ஸாம்பிள் 11.30. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 3rd and 6th சம் எல்லாமே இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 11.7. ஸோ என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ இதில் நமக்கு 2 மார்க்ஸ் கிடையாது, 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் தான். ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் 4th பார்ட். தென் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற தேர்டு சம்மில் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் 4th பார்ட். தென் எக்ஸாம்பிள் 11.34 அண்ட் 11.35 இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் என்னென்னா எக்ஸசைஸ் 11.8. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் வருதுன்னா இன்டெக்ரல்ஸ் ஆஃப் தி ஃபார்ம். நமக்கு 2 ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா இன்டெக்ரல் e பவர் ax இன்டு sin bx இன்டு dx வருது. தென் செகண்ட் என்ன டைப்னா இன்டெக்ரல் e பவர் ax cos bx இன்டு dx. ஸோ இந்த 2 ஃபார்மில் தான் நமக்கு ஃபுல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம்மில் செகண்ட் பார்ட், தென் எக்ஸாம்பிள் 11.36. தென் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற செகண்ட் சம்மில் செகண்ட் பார்ட் அண்ட் தேர்டு பார்ட். இதெல்லாமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, ஈஸியாக தான் இருக்கும். தென் என்னென்னா எக்ஸசைஸ் 11.9. இதுவுமே என்னென்னா இந்த 11.8 டாபிக் இருக்குல்ல அதுக்கு அண்டரில் வரக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ இதில் நமக்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் இருக்குது. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 11.37ல ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட். தென் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 6 சம்ஸ் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற எல்லா சம்ஸும் பார்க்கணும். தென் அந்த எக்ஸாம்பிள் 11.37ல இருக்கிற தேர்டு பார்ட் இது வந்து நமக்கு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. தென் என்னென்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 11.10. ஸோ இதில் என்ன டாபிக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் ரேஷ்னல் அல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் நமக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம் பார்த்தா போதும். தென் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற செகண்ட் சம் அண்ட் தேர்டு சம் பார்க்கணும். தென் எக்ஸாம்பிள் 11.38 அண்ட் 11.39 இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸசைஸ் 11.11. இதுவுமே என்னென்னா எக்ஸசைஸ் 11.10 அண்டரில் வரக்கூடியது தான். ஸோ இதில் நமக்கு 5 மார்க்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம், தென் எக்ஸாம்பிள் 11.40. தென் அதோட சேம் கண்டிஷன் தான் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்மே எக்ஸசைஸ் 11.12. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இருக்குது. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற செகண்ட் கொஸ்டின், தென் எக்ஸாம்பிள் 11.41ல ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட். தென் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம், தென் எக்ஸாம்பிள் என்னென்னா 11.41ல தேர்டு பார்ட் அண்ட் ஃபோர்த்து பார்ட். ஸோ
ஸோ ஓவரால் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த சாப்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப என்னென்னா உங்களுக்கு இது ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு சாப்டர் தான். நான் இதுலேயுமே என்னென்னா உங்களுக்கு லிமிட்டட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடுங்க, தரவாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் சாப்டர் 12 இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி. இதுவுமே ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர். யாருமே ஸ்கிப் பண்ணாமல் இதை படிங்க. ஸோ ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் நமக்கு 4 எக்ஸசைஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 12.1. இது நமக்கு கொஞ்சம் டெடிட்டட் போர்ஷன்ஸ் இருக்குது 12.1ல். ஸோ ஆர்ட்ஸுங்கிற டாபிக் மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து நமக்கு 3 மார்க்ஸ் கேட்பாங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 10th சம், தென் எக்ஸாம்பிள் 12.11. தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 12.2. இது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா சம் பேசிக் தியரம்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் நம்ம என்னென்ன தியரம்ஸ், குட்டி குட்டியாக நிறைய தியரம்ஸ் வரும். ஸோ அந்த தியரம்ஸை பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. தென் அதை தவிர்த்து தென் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்டு சம் அண்ட் ஃபோர்த்து சம், தென் எக்ஸாம்பிள் 12.12 அண்ட் 12.14 பார்க்கணும். தென் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸசைஸில் இருக்கிற 5th சம் அண்ட் 6th சம், இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். தென் என்னென்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 12.3 என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் நமக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற செகண்ட் சம், தேர்டு சம், ஃபோர்த்து சம் அண்ட் 5th சம், தென் எக்ஸாம்பிள் 12.16. தென் நெக்ஸ்ட் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 11th சம், 12th சம், தென் என்னென்னா எக்ஸாம்பிள் 12.17 அண்ட் 12.20. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 6th சம், 7th சம், 8th சம் அண்ட் 10th சம், தென் எக்ஸாம்பிள் 12.18, 12.19, 12.21, 12.22 அண்ட் 12.23. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்னென்னா எக்ஸசைஸ் 12.4 என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவன் ஒரு டாபிக் இருக்குது. தென் பேஸ் தியரம். ஸோ இந்த சாப்டர்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 12.4ல் இருக்க அந்த 2 தான், டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவன், பேஸ் தியரம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 மார்க் கொஸ்டின் இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த என்டையர் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு 5 மார்க் தான். ஸோ எக்ஸாம்பிளும் சரி எக்ஸசைஸும் சரி எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது, ஃபுல்லாகவே படிக்க வேண்டியதான். ஸோ 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 5 ப்ராப்ளம், 1லேருந்து 5 ப்ராப்ளம் தான் இருக்குது, 5மே பார்க்கணும். தென் என்னென்னா எக்ஸாம்பிள் வந்து 12.24ல் இருந்து 12.29 வரைக்கும் இருக்கிற எல்லாமே பார்க்கணும். ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஓவரால் 7th-லேருந்து 12th சாப்டர் வரையிலான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போங்க. தென் பப்ளிக் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணிங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அண்ட் செகண்ட் ரிவிஷன் 2 ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ இந்த 2 ப்ரெடிக்ஷன் வீடியோஸில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு என்ன சென்டம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ யாராச்சும் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இந்த வீடியோஸ் ரிகார்டிங் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தென் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக தெரிஞ்சுக்க நம்மளுடைய பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஓவரால் எக்ஸாம் எல்லாரும் நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.